வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 15 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பான வழக்கு கடலூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. அங்கே சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. 2 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகிறது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றத்திற்கு வெளியே சமரச மையத்தில் தீர்வு தேடிக் கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பிக்கிறது. இதற்கு பெண்ணியவாதிகள் தரப்பில் கடுமையான கண்டனங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை, இதுபோன்ற அமர்வுகளை, விஷயங்களை ஊக்குவிக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் அவர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பு குறித்து விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சித்தனன், சமூக ஆர்வலர் திரு லட்சுமி ராமகிருஷ்ணன் ஆகியோர் சென்னை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். விரைவாக வழக்கறிஞர் சிராஜுதீன் சென்னை அரங்கத்தில் இணைய இருக்கிறார். அதே போன்று திருச்சி, கோவை, நெல்லை அரங்கங்களிலிருந்து நேயர்களும் இணைந்திருக்கிறார்கள். திருச்சி அரங்கத்திலிருந்து ஜெயந்தி ராணி துர்கேஸ்வரி, கோவை அரங்கத்திலிருந்து தேன்மொழி பிரவீன்குமார், நெல்லை அரங்கத்திலிருந்து கார்த்திக் மற்றும் பழனி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு சித்தனன், நீதிமன்றத்திற்கு வெளியே சமரச மையத்தில் தீர்வை தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வழக்கு பாலியல் வல்லுறவு வழக்கு அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கோம். நம்ம இதுல ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு பக்கா ஒரு ரேப் கேஸ், பாலியல் வல்லுறவு வழக்கு அப்படிங்கிறத விட அந்த மைனர் பெண்ணும் இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த குற்றவாளியும் 2 பேரும் ஏற்கனவே கொஞ்சம் லவ் பண்ணிருக்காங்க. அதனால அவங்களுக்குள்ள கன்சென்சுவல் செக்ஸ் இருந்திருக்குது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட பொழுது வெறும் 376 ஐபிசில இந்தி சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யல, 417 சீட்டிங், மேரேஜ் பண்ணிக்கிறேன், இந்த 15 வயதுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுல அதாவது நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஏமாற்றி டிசீவ் பண்ணி அதன் பேரில் கன்சென்ட் பெற்று இவர் உறவு வைத்துக் கொண்டார். அப்படிங்கறதுனால இவர் மேல மட்டுமில்ல, இவர் பேர்ல A1 மேல உங்களுக்கு 417 and 376 ஐபிசி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. A2, A3 அவங்க சொந்தக்காரங்க அப்பா அம்மா மேல ரெட் வித் 109 ஐபிசி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த இதுல இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாரும் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது 389 சிஆர்பிசில அவர் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அண்ட் ரிலீசிங் ஹிம் ஆன் பெயில் ரெண்டு தான் கேக்குறாரு. இந்த 2 பிரேயர் 389 சிஆர்பிசி இருக்கும்போது ஒன்னு பெயில் கொடுத்துடலாம், சென்டென்ஸ் நிறுத்தி வைக்கலாம். இது பண்ணாம இதுக்கு மேல ஒருபடியா போய் இவர் சமரச மையத்தில் தீர்வு செய்யலாம் என்று எப்படி இந்த நீதி அரசர் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 320 சிஆர்பிசி பிரகாரம் பாத்தீங்கன்னா சில வழக்குகளில் மட்டும் குற்றவாளியும் பாதிக்கப்பட்டவரும் நீதிமன்றத்தின் அனுமதி எதுவுமே இல்லாமல் சமரசம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறது சட்டப்படி. சில பெரிய வழக்குகளில் நீதிமன்றத்தின் முன் அனுமதியோடு சமரசம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறது. ஆனால் இந்த பாலியல் வல்லுறவு வழக்கு 376 ஐபிசி இந்த வழக்குக்கு நீதிமன்றத்தின் அனுமதியும் கூட கிடையாது. அவங்க சமரசம் செய்ய முடியாது, காம்பவுண்டிங் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க எப்படி இந்த நீதி அரசர் நீதிமன்றத்திற்கு வெளியே ஒரு சமரச தீர்வு செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி பல்வேறு விமர்சனம் செய்கிறார்கள். ஆனா அதுல பார்த்தோம்னா அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த ஆர்டர் 18 அன்னைக்கு 18(6) போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர்ல உத்தரவுல பார்த்தோம்னா பெண்ணினத்தை பற்றி அவர் தாழ்வாக மதிப்பிடவில்லை, பெண்களை மிகவும் போற்றி தான் அதில் எழுதியிருக்கிறாரு. பெண்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லிருக்காங்க. இதுல ஸ்ட்ரெயிட்டாவே இந்த பெண்மணி அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு 2007 அல்லது 2008 இந்த பெண்மணிக்கு 16 வயசு முடிவடையவில்லை. அப்ப இருந்த சட்ட பிரகாரம் இவங்க deemed to be a minor. A consent given by a minor will not amount to a consent at all, invalid consent. அப்ப இது statutory rape அப்படிங்கிற முறையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாட்யூட்டரி ரேப் அப்படின்னு சட்டப்படி அது ரேப் குற்றமாக, பாலியல் வல்லுறவு குற்றமாக இருந்தால் கூட திருமணம் செய்து கொள்வா சொல்லி ஏமாற்றி 417 ஐபிசில இருந்து ஒரு உறவு வைத்துக் கொண்டதனால் இதுல ரொம்ப சீரியஸா போகனா அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால சமரச தீர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, ரவீந்தர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அதே சுப்ரீம் கோர்ட் பாலியல் குற்றங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது, எனவே கீழமை நீதிமன்றங்கள் குற்றவாளிகளுக்கு கரிசனம் காட்டக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, சாதாரணமாக 320 சிஆர்பிசில எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுல மட்டும்தான் காம்ப்ரமைஸ் எஃபெக்ட் பண்ணலாம், காம்பவுண்ட் பண்ணலாம். ஆனால் நீதியை நிலைநாட்ட முன்னிட்டு பாதிக்கப்பட்ட அந்த விக்டிமுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்றதுக்காக வேண்டி சில நேரங்கள்ல 320 சிஆர்பிசி அலோவ் பண்ணல, அனுமதிக்காவிட்டாலும் கூட நம்ம சமரசம் செய்து வைக்கலாம், வாட் ஆல் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் சொன்னாங்க. ஆனா இந்த 376 ஐபிசி பாலியல் வல்லுறவு வழக்கில பொறுத்த மட்டில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, 376ல
இப்ப சாதாரண 376 சப்செக்ஷன் 1 இல்ல not less than 7 years may extend up to life அப்படி சொல்றாங்க. 376 2ல வந்து not less than 10 years may extend to life சொல்றாங்க. இது கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் நீதிபதிகள் நினைத்தால் சரியான காரணங்களை பதிவு செய்து அதை விட குறைந்த தண்டனையும் தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு ப்ரொவிசோவை விதிவிலக்கை கணக்கில் எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றம் ரவீந்திரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி அப்படிங்கிற ஒரு கேஸ்ல 2014 என்ன பண்ணாங்கன்னா ப்ரொவிசோ பிரகாரம் தண்டனை காலத்தை வேணா குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தண்டனை வந்து உடனே நிறுத்திடலாம், காம்பவுண்ட் பண்ணிக்கலாம், சமரசம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. ஆனால் ஏற்கனவே இந்த நீதியரசர் வந்து ஒரு கேஸ்ல வந்து சாமுவேல் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கும்மிடிப்பூண்டி ஒரு கேஸ்ல 2014 பிப்ரவரியிலேயே இதே மாதிரி சமரச தீர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். லட்சுமி உங்ககிட்ட வரேன். அதுக்கு முன்னாடி இந்த பாதிக்கப்பட்ட பெண் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்த்துட்டு நான் உங்ககிட்ட வரேன். பாப்பாவுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சா அவங்களை நம்பி நான் கல்யாணம் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். நீ விட்டுட்டு போயிட்டானா என்னை யாரும் பார்க்குற நிலைமையும் இல்லை. எனக்கு எங்கள் அம்மா இருக்கவளையும் எனக்கு நான் வீட்டில் ஆதரவு வேறு யாரும் கிடையாது. அண்ணன் தனியாக இருக்கவளையும் என்னை பார்த்துப்பாங்க. அவங்கள கல்யாணம் வச்சு என்னை பார்த்துக்க போகிறது கிடையாது. அவங்க வர வைப்பது என் வீடு போகணும்னு சொன்னால் நாங்கள் போய் தான் ஆகணும். நாங்கள் எங்கன்னு போய் நாங்கள் தங்குறது. அதுக்காக வேண்டி தான் இடம் எழுதி வைக்க சொல்கிறோம். வேறு எதுக்காக இல்லை. அவங்க குழந்தை பேரில் எழுதி வைக்க சொல்ல, எங்கள் பேரில் எழுதி வைக்க தேவையில்லை. லட்சுமி, அந்த பெண்ணோட நலன் கருதி தொடர்ச்சியாக இந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது, ஆதரவற்ற பெண் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பெண்ணோட நலன் கருதி, எதிர்கால வாழ்க்கை கருதி, அந்த குழந்தையோட நலன் கருதி தான் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை? இல்ல, இந்த பெண்ணோட நலன் கருதி, இந்த குழந்தையோட நலன் கருதின்னு நினைச்சோம்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு பெண்ணை அவளை வந்து லியூர் பண்ணி தப்பான இது வந்து ப்ராமிசஸ் கொடுத்து அவளை லியூர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளி அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்து அவளை விட்டுட்டு போன ஒரு ஆள் இந்த பொண்ணுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அந்த பையனோட வாழ்னா இந்த பொண்ணுக்கு எப்படி நல்லனா இருக்க முடியும்? அந்த பொண்ணோட நல்லன கருதி, அந்த குழந்தையோட நல்லன கருதினா இது ஒரு பாதுகாப்பாவே இருக்க முடியாது. தவறு செய்தவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே கொடுக்க முடியாது. இல்ல, இது வந்து ஒரு பொண்ணோட ஒரு பெண்ணோட வந்து ஒரு டிக்னிட்டி, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட விஷயம். ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற தட் இஸ் ஒரு மைனர் வந்து அவ விருப்பத்தோடையே இந்த மாதிரி ஒரு உடல் உறவுல ஈடுபட்டா கூட அது ரேப்னு ஏன் சொல்றாங்க? ஏன் அப்படி சட்டம் சொல்லுது? ஏன்னா அந்த பெண்ணுக்கு அந்த பக்குவம் இல்ல. சோ அவளை அவ வந்து அந்த மாதிரி ஒரு உறவுல ஏற்பட்டா அதுக்கு வந்து அந்த பெண் வந்து பொறுப்பு கிடையாது. அதனாலதான் அது ரேப், பாலியல் பலாத்காரம், அது பலாத்காரம்னு சொல்றாங்க. நீதிபதி தன்னோட தீர்ப்புல காலம், செலவு போன்றவற்றை கணக்கில் கொண்டுதான் மாற்றுமுறை தீர்வுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. அந்த வழக்கு முடிகிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் நமக்கு தெரியாது. அதுக்கு ஆகக்கூடிய பொருட்செலவு எவ்வளவு ஆகும் தெரியாது. அந்த பொண்ணுக்கு யாரு சப்போர்ட் பண்ண போறாங்க தெரியாது, யாரு பாதுகாப்பு இருக்க போறாங்கிறது தெரியாது. இதெல்லாம் யாரு செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கரிசனம், ஒரு ஆதங்கம் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்குள்ள இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, ஆக்சுவலி அந்த பொண்ணு பேசுறத கூட அதே தான் சொல்றா. என்ன யாரு பாத்துப்பா, எங்க அப்பா அம்மா இருக்கிறது வரை ஓகே, என்னோட அண்ணனுக்கு அதுக்கப்புறம் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? சோ ஒரு பெண்ணு இன்னொருத்தர் சார்ந்து வாழறது ஒரு சூழ்நிலை, அப்படிதான் வாழ்ந்தாகணும்ங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கோம் நம்ம. அவளுக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம இங்க உட்கார்ந்து பேசலாம், இல்ல அந்த பொண்ணுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, டிக்னிட்டி இருக்கு, அவ தனியா வாழ்ந்து காமிக்கணும்னு. ஆனா பிராக்டிக்கலா அது பாசிபிளா? ஒரு படிச்ச வீட்டுல இருந்து ஒரு வசதியா இருக்கிறது வீட்டுல ஒரு பெண்ணுக்கு ஓகே, அவங்களால அந்த பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஒரு வேலைக்கு போறது அம்மா, ஒரு டெய்லி 100 ரூபாய் சம்பளம் வாங்கி பசங்களை பாத்துக்கிறது அம்மாக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? நிஜமாவே அந்த பொண்ணுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லையா? சோ இத வந்து மேல் நோட்டமா பார்க்காம இதோட ரூட் காஸ் என்னது, ஏன் எதனால வந்து அந்த பொண்ணு அப்படி பேசுறா? அவ சொல்லலையே. அவ சொன்னாலா? இல்ல, அவன் என்ன ஏமாத்தினான், அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க, நான் அவனோட வாழ மாட்டேன், எனக்கு என்னோட சுயமரியாதை முக்கியம் அவ சொன்னாலா? அவ என்ன சொன்னா? எனக்கு பாதுகாப்பு இல்ல, என்னை யாரு பாத்துப்பா? அதுதான் அவளோட கவலையா இருக்கு. நிதர்சனம் அதுதான். நீதிமன்றம் கவலைப்படுகிற விஷயமும் அதுதான். அதுதான். சோ வாட் ஐ அம் சேயிங் இஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, டிக்னிட்டி இருக்கு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அந்த பொண்ணோட எம்பவர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தையோட பாதுகாப்புனா அதுக்கான ஏற்பாடு பண்ணோம். ஆனா அந்த 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 அநியாயம் பண்ண ஒரு ஆளுட்ட அவங்களை ஒப்படைக்கிறது நியாயமாவே படல, தாங்கிக்க முடியல. இதுல இப்ப மேடம் கூட சொன்னாங்க, அந்த பெண்ணு ரியலி பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம், அவங்க ஒரு மைனர்,
16 இயர்ஸ் கீழ இருந்தனால அவங்க கன்சென்ட் கொடுக்கிறதுக்கு சட்டப்படி அவங்களுக்கு அனுமதி இல்லை. கொடுத்த அந்த கன்சென்ட் கூட சம்மதமே ஆகாது. அதனால கண்டிப்பா விக்டிம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன தவறு அப்படின்னா, இந்த உயர்நீதிமன்றம் சென்னைக்கு 389 சிஆர்பிசில பெயில் பெட்டிஷன் சஸ்பெண்டன்ஸ் அண்ட் பெயில் போடும்போது அதை மட்டும் டீல் பண்ணிருக்கணும். இந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி எனக்கு சரியான நிவாரணம் கொடுங்க, எனக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி 226 ஆர்டிகல் 226 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒரு ரிட்டு போட்டிருந்தாலோ அந்த 2% இல்லாம 482 சிஆர்பிசில இன்னரண்ட் பவர் ஆஃப் தி ஹைகோர்ட்டை இன்வோக் பண்ணி எனக்கு நீதி வழங்குங்கள் எப்படி சொல்லிருந்தாலும் கூட இதெல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணிருக்க முடியும். நீதியரசு அவர்கள் இந்த மேட்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி வேற நீதி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னரண்ட் பவர் யூஸ் பண்ணி ஸ்பெஷல் சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்திக்க முடியும். ஆனால் 389 சிஆர்பிசில ஒரு பெயில் கேட்ட ஒரு வழக்கில் ஒரு பெட்டிஷன்ல இவ்வளவு நீதி வழங்க முடியாது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நரேந்திர சிங் அப்படிங்கிற ஒரு கேஸ், முக்கியமான கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் நிவாரணம் அப்படிங்கிற அடிப்படையில தானே இது யோசிக்கப்பட்டிருக்கு. இல்ல நிவாரணம் மட்டும் கொடுக்க முடியாது. அதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, முதல்ல யோகேந்திரா யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் ஒரு கேஸ் வந்தது 2013ல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அதுலன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய வழக்குல ஹீனஸ் கிரைம்ல எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. 320 சிஆர்பிசில காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் இல்லை. ஆனால் கோர்ட் அவங்க இன்னரண்ட் ஜூரிஸ் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வெவ்வேறு நீதிமன்றங்கள் அப்படி செய்யறாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் நரேந்திர சிங் ஒரு கேஸ்ல கூட இனிமேல் ரேப் கேஸ், மர்டர் கேஸ், டெக்காய்டி கேஸ் இந்த 3 கேஸ்ல நாங்க டிக்டேட் பண்றோம். அது விக்டிம் சூழ்நிலையும் சரி அல்லது அக்யூஸ் சூழ்நிலை எந்த ஒரு மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸையும் பார்க்காம நீங்க காம்ப்ரமைஸ் எஃபெக்ட் பண்ணவே கூடாது. இது இட் வில் சென்ட் ராங் சிக்னல்ஸ். இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் எம்போல்ட் ஆயிடுறாங்க, நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு டிக்டேட் பண்றாங்க. ஆர்டிகல் 141 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இந்த டிக்டம் சுப்ரீம் கோர்ட் சொன்னது இது நம்ம ஹைகோர்ட்டையும் இது பாதிக்கும். அதை படி தான் இவங்க செஞ்சிருக்கணும். இதுக்கு பியாண்ட் தான் போயிட்டாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திருச்சி நேயர் துர்கேஸ்வரி, உங்களுடைய கருத்து. இப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு சார்பா தான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆனா நான் எல்லாத்துக்கும் ஓரலா தான் பேசுறேன். ஆனா உண்மையிலே என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு மட்டும் தான் பேசுறாங்களே ஒழிஞ்சு மத்தபடி அந்த பொண்ணு மேல இருக்க கரிசனல தான் பேசுறாங்க. அப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா ஏன் பிரச்சனை, நிறைய பிரச்சனை நான் பார்த்திருக்கேன். இந்த சார் சொல்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, இப்ப பாதிரியாருன்னு ஒருத்தங்க இருக்கிறாரு. அவர் பூங்கோதைன்ற ஒரு பொண்ணை ஏமாத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த ஏமாத்தி இருக்கிற பொண்ணுக்கு இன்னும் நீதியே கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அந்த பொண்ணுக்கு இவரால் ஒரு குழந்தை உருவாகி இருக்கு. அந்த குழந்தைய கொலை பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அவர் எஸ்கேப் ஆயிருக்கிறாரு. இன்னும் அவரை ஜெயிலுக்குள்ள கூட போடல. ஏன் எஃப்ஐஆர் மட்டும்தான் இருக்குன்னு மனு நடந்துகிட்டே இந்த தீர்ப்பு அவர் என்ன சொல்றது, இது இன்னும் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு, நிலுவையில தான் இருக்கே ஒழிஞ்சு இன்னும் அவரை எதுவுமே வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. எதுவுமே என்ன சொல்ல எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. பட் ஏழையா இருக்கிற பெண்ணு தான் திரும்ப திரும்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு அவங்களுக்கு எந்த இதனால பணம் இருக்கிறவங்க எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா ஏழையா இருக்கிறவங்க எதுவுமே பண்ண முடியாது. சார் சொல்றாரு இப்ப ரிட்டு போடலாம், நீங்க எது வேணாலும் நீதியரசர் முன்னாடி கேட்கலாம் அப்படின்னா. ஆனா அதற்கெல்லாம் சான்ஸே இல்ல. இவங்க சொல்றது வேணா மீடியா முன்னாடி வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா இது தனிப்பட்ட விஷயத்துல வரும்போது அதெல்லாம் முற்றிலும் மறுக்கப்பட்ட உண்மை. அது நியாயம் எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் விஷயத்துல நீங்க எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப காவல்துறைக்கு நாங்க 10 தாட்டி 1000 தாட்டி மனு கொடுத்துருக்கோம். ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த வழக்கறிஞருங்க கிட்டே ரொம்ப என்ன சொல்லுங்க, பத்திரிக்கைக்காரங்க அவங்க இவங்க நிறைய பேர் இருக்க போகும் தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லல. ஆனா இன்னும் என் பிரச்சனையில யாருமே இன்னும் சமரச தீர்வு மையத்தை தான் அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனா எதுக்கு சமரச தீர்வு மையம்? அவன் ஒரு அக்யூஸ்ட் ஜெயில போடணும் இல்லையா, அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்கணும். ஆனா எங்களுக்கும் நீங்க அந்த மேடம் சொன்ன மாதிரி தனியா நின்று எங்களால வாழ முடியாதுங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும். அதே மாதிரிதான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு சோர்ஸ் கண்டிப்பா கொடுத்துதாங்க ஆகணும். திரு சிராஜுதீன், நிகழ்ச்சியில் இணைந்த மிக்க நன்றி. இப்ப ஏற்கனவே நாங்க இந்த விஷயங்களை அவங்களுடைய வெர்ஷன்ஸை வாங்கிட்டோம். உங்களுடைய வெர்ஷன், அதாவது நீதிமன்றத்திற்கு வெளியே சமரச மையத்தில் தீர்வை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, உங்களுடைய பார்வை? இப்போ இதுவரை டிஸ்கஷனே எப்படி போயிருக்குன்னு சொன்னா காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல போச்சு. காம்பவுண்டிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் மீடியேஷன். அதாவது காம்பவுண்டிங் அப்படிங்கிறது ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, அந்த அஃபென்ஸை உங்களுக்குள்ளார காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க. காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா என்னவோ அந்த அக்யூஸை அதுல ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிள் தான் காம்பவுண்டிங். பட் இந்த இதுல காம்பவுண்டிங்லாம் எதுவுமே வரல.
ஆக்சுவலா நீதிபதி கிட்ட வந்து இப்ப நாங்க வந்து ஒரு கேஸ் நாங்க ஆர்கியூ பண்றோம், ஒரு ரேப் கேஸே வச்சுக்கிறோம், இந்த கேஸே வச்சுக்கிறோமே. ஆர்கியூ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபேக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நாங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம், தவறு நடந்து போச்சு, எங்களுக்கு ஒரு சில மெரிட்டும் இருக்குது, ஒரு சில டிமெரிட்டும் இருக்குது. சரி, இப்போ வந்து பார்ட்டி உள்ள இருக்கார், கேஸ் முடிகிறதுக்கு டைம் ஆகும், அது முடிகிற வரல வந்து எங்களுக்கு பெயில் கொடுங்க, அதுக்கு நீங்க என்ன கண்டிஷன் சொல்றீங்களோ, இல்லை அக்யூஸ்டுக்கு ஏதாவது அந்த விக்டிம்க்கு ஏதாவது நாங்க பணம் கொடுக்கணுமா, இல்லை வேற ஏதாவது செட்டில் பண்ணணுமா, அல்லது ஈவன் மேரேஜ் பண்ணணுமா, இந்த மாதிரி சம்திங், இந்த மாதிரி நீங்க என்ன கண்டிஷன் நீங்க இம்போஸ் பண்றீங்களோ அந்த கண்டிஷனை நாங்க வந்து உபயோக பண்ண தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயில் அப்ளிகேஷன்ல நாங்க எழுதுவோம். கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போதும் நீங்க என்ன சொன்னாலும் ஆனா இந்த விஷயத்துல அப்படி எல்லாம் கேட்கப்படவே இல்ல, ஜாமீன் மட்டும் தான் கேட்கப்படும். பெயில் அப்ளிகேஷன்ல வந்து அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணும் பொழுது நீதிபதியுடைய மைண்ட் என்ன இருக்கும், நம்ம வந்து இந்த மாதிரி இப்ப அப்பீல்ல வந்து அந்த விக்டிம் கோர்ட்ல இருக்க மாட்டாங்க, இட் இஸ் பிட்வீன் தி ஸ்டேட் அண்ட் தி அக்யூஸ். அக்யூஸ் ஆர்கியூ பண்ணுவாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காங்க, அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. சோ கோர்ட் அங்க என்ன பண்ணோம், நம்ம வந்து இதுல எது நியாயமாக இருக்கும், விக்டிம்க்கு எது நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போதைக்கு டிசைட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சரி நான் வந்து மீடியேஷனுக்கு அனுப்பிச்சுடுறேன், மீடியேஷன்ல அக்யூஸ்டுக்கு அந்த விக்டிம்க்கு வந்து எது நியாயமாக இருக்கும் அப்படிங்கறது வந்து நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க, பேசி ஒரு நியாயமான சொல்யூஷனை வந்து நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அதற்கு பின்னால் நாங்க வந்து முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு இன்டரிம் அரேஞ்ச்மெண்டா தான் வந்து அந்த மாதிரி வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்களே தவிர இது வந்து ஃபைனலா ஜட்ஜ்மெண்டே கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் இங்க ஏகிட்ட பேசுறதுக்கு வர நீங்க அங்க போய் பேசுங்க. சரி, திருச்சி நேயர் துர்கேஸ்வரி பேசும்போது குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதுக்கு தான் நாங்க நீதிமன்றத்திற்கு வருகிறோம், சமரச மையத்திற்கு போவதற்கான வேலை எங்களுக்கு இல்ல, அதுக்கான ஆசையும் எங்க கிட்ட கிடையாது, குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், நீதிமன்றம் ஏன் இப்படி சொல்கிறது அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்பி இருந்தாங்க. உங்களுடைய பதில். அந்த மாதிரி சொல்லும் பொழுது இப்ப மீடியேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் கம்பல்சரி. அக்யூஸ் ரெடிங்கிறாரு, சரி நீ அங்க போப்பா பேசுப்பா அப்படிங்கிறாங்க. அங்க ப்ரொசீஜர் என்னன்னு சொன்னா மீடியேஷன்ல ஈடுபடக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மீடியேஷனுக்கு இந்த வழக்கை வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க வர்றதுன்னா வந்து உங்களுடைய வெர்ஷனை நீங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ளார வந்து ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஒரு லெட்டர் போகும். அந்த லெட்டரை வாங்கி கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக இங்க வந்து பேசலாம். இல்ல, பாதிக்கப்பட்டவருடைய விருப்பமே இல்லாம நீதிமன்றம் சமரச மையத்துக்கு அந்த வழக்குகளை திருப்பி விடலாம். ஜஸ்ட் லெட்டர் தான். அதற்கு பின்னால் அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து நான் முடியாதுன்னு சொல்லலாம், நான் இது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லலாம், அல்லது வராம பேசாம இருந்தாலே அது முடியாதுன்னு சொன்ன மாதிரி தான். ஆட்டோமேட்டிக் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு முழு விருப்பம் இருக்கு, முழு உரிமை இருக்கிறது, இது சம்பந்தமான முடிவு செய்திருக்கு அப்படின்னு வழக்கறிஞர் சொல்றாரு. இல்ல சார், பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, அந்த கேஸ் எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் கேஸ்ல பெஸ்ட் சொல்யூஷன் என்னது, இது வந்து காம்ப்ரமைஸா இல்ல திருமணமா இல்ல காம்பன்சேஷனா. நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு குவெஸ்டனே கிடையாது. ஒன்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் இட் இஸ் ரேப், there is nothing else rather than punishment. There is no question of arguing about it. சரி, இதுக்கான பதில் நான் நேர்ல போயிட்டு வரேன். இல்ல நேர் வெர்ஷன் வாங்கிட்டு நான் உங்ககிட்ட வரேன். கோவை நேயர் தேன்மொழி, உங்களுடைய கருத்து. கோவை நேயர் தேன்மொழி. சார், இப்ப இவங்க எல்லாரும் நிறைய கருத்துக்களை இங்க சொன்னாங்க. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டாக்க, அந்த பொண்ணு வந்து 417லயும் 376லயும் விசாரணை நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே இருவரும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கேயே அவங்க வந்து உண்மையாக அந்த குற்றவாளி கிட்ட அந்த எண்ணம் இருந்ததுன்னா, திருமணம் செய்யற எண்ணம் இருந்திருந்ததுன்னா அங்கேயே அந்த பெண்ணுகிட்ட பேசி அவ பிறல் சாட்சியா ஆகி இந்த கேஸ்ல விடுதலை கூட ஆயிருக்கலாம். ஆனா அங்க எதுவுமே ஆகாம மேல்முறையீடுக்கு வருகின்ற போது இதை போன்ற ஒரு தீர்வை நீதிமன்றம் சொல்கிறது என்று சொன்னால், நீதிபதி வந்து சட்டத்தின் பார்வையில் இதை பார்க்காமல் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்துலதான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள்ல நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இங்க எங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெண் வந்து தன்னுடைய மிக நெருங்கிய உறவினரால அண்ணாமுறையில் இருக்கிற ஒருத்தரால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கர்ப்பமடைந்து விட்டாள். அவள் வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறாள். புகார் கொடுக்கின்ற போது அவள் கர்ப்பத்தை வந்து தொடர சொல்லுகிறது காவல்துறை. ஏன்னு கேட்டா, நீங்கள நெருங்கிய உறவினர்கள், நாளைக்கு வந்து இந்த கேஸ்ல வந்து நீ பிறல் சாட்சியா போயிருவ, எங்களால தீர்ப்பு வாங்க முடியாது, அதனால நீ கர்ப்பத்தை வந்து தொடர வேண்டும், அந்த மரபணு அதன் மூலம் வந்து நான் இதுல தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதை கர்ப்பத்தை வந்து தொடர சொல்றாங்க. ஆனா என்கிட்ட வருகின்ற போது நான் சொல்றேன், 8வது படிக்கிற ஒரு பெண்ணிற்கு ஒரு குழந்தை வேண்டுமா, அதனால நீங்க வந்து அதை தொடர வேண்டாம். அந்த நீதிமன்றத்திலே அவர்கள் மீது என்ன நடவடிக்கை வேண்டுமோ, ஒரு நெருங்கிய உறவினர் அண்ணன் முறையில் இருக்கிற ஒரு ஆணினால் இந்த நிலை ஏற்படுகின்ற போது நீதிமன்றத்தில் அப்படிப்பட்ட வழக்குகளில் இதை போன்ற ஒரு சமரச தீர்வை கொடுக்க முடியுமா?
இதே மாதிரி நிறைய வழக்குகளில் இருக்கின்றது. சட்டத்தின் பார்வையிலே தான் இதனை பார்க்க வேண்டும். கருணையின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட பெண்ணும் குற்றவாளி இருவரும் சேர்ந்து ஏதாவது மனு கொடுத்தார்கள் என்றால் அதை அவர்கள் சமரச மையத்துக்கு அனுப்பலாம். ஆனால் எந்தவித மனுவும் இல்லாமல் இதை போன்ற ஒரு தீர்வினை சொல்லி இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலாக பாதிக்கப்பட்டவரையும் சரி குற்றவாளியும் சரி முதலாக நெருங்குகிறது காவல்துறை தான். அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? இது போன்ற தவறான வழிகாட்டுதல்களை காவல்துறை கொடுக்கிறது. இல்ல அவங்க சொல்றது ஒரு தவறான கண்டத்துல சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் நானு. இப்ப நீங்க கடந்த ஒரு 10 வருடங்கள்ல இந்தியா முழுவதும் நடந்த இந்த பாலியல் வல்லுறவு வழக்குகளை பற்றி கொஞ்சம் லேசா ஆராய்ச்சினா இந்தியா முழுவதும் ஒரு 2,67,000 வழக்கு நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 70,000 வழக்குகள் 2,65,000 70,000 வழக்குகள் 10 வயதிலிருந்து 18 வயசுக்கு உள்ள விக்டிம்ஸ் வந்திருக்காங்க பெண்கள். 10 வயது டு 18 வயசு. இதுல எல்லாமே மோஸ்ட்லி என்ன நடந்திருக்குன்னா எல்லாமே promise to marry, deception played and there was promise to marry, subsequently withdraw பண்ணிட்டாரு, இப்ப ரேப் அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுல இந்த பர்టిక్యులர் வழக்குல இன்னைக்கு நம்ம விவாகரத்து வழக்குல என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பெண்மணிக்கு அந்த சம்பவம் நடந்ததுல 16 வயசு முடியவில்லை. இப்ப 18 வயசு கொண்டாந்துட்டாங்க. அப்ப 16 வயசு இருந்தது. இல்ல சம்பவம் நடந்த போது கருக்கலைப்பு சம்பந்தமான விஷயங்களை காவல்துறை மருத்துவ ரீதியாக சொல்லி இருந்தா அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா? சொல்லவே முடியாது. யாரும் சொல்லவே முடியாது. யாரும் அந்த மாதிரி காவல்துறை சொல்லவே முடியாது. பின்னாடி நீங்க பிறல் சாட்சியா மாத்திருங்க, ஒரு சாட்சியா இருக்கணும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்படியே அவங்க ஏதாவது கலைப்பு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கிலேயே பாருங்களேன், இந்த வழக்குல ஒரு குழந்தை வந்துருச்சு. இவருடைய குழந்தை இவர் பாலியல் வல்லுறவு என்னை உள்ளாக்கினார், எனக்கு குழந்தை அவர் மூலமா பிறந்திருக்குது அப்படின்னு அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனா அவர் அப்படி இல்ல, நாங்க கண்டினியூஸா ஓவர் a period of time நாங்க உறவு வைத்துக் கொண்டோம், எனக்கு மட்டும் இதுக்கு இருக்கா வேற ஒன்றும் தெரியல, இந்த குழந்தை யாருக்கோ பிறந்திருக்கு என்று நீதிமன்றம் வழக்காடினார். ஆனால் டிஎன்ஏ பரிசோதனைக்கு பிறகு அவருடைய குழந்தை தான் நிரூபிக்கப்பட்டது. இங்க நண்பர் சிராஜின் ஒரு சம்பவம் சொன்னாங்க. இதுல இந்த விஷயம் சம்பந்தமா பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஓகே. கேட்கலையே. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். லட்சுமி, இல்ல ஒரு பாயிண்ட் முடிச்சுக்கிறேன், முக்கியமான பாயிண்ட். அதுல நண்பர் சிராஜின் அவர்கள் சொன்னாங்க காம்பவுண்டிங் ஆஃப் கேஸ் அப்படிங்கிறது இங்க வரல, இங்க சமரச தீர்வு மையம் தான் வருது, ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு மோசமான வழக்கு, கொலை வழக்கு, பாலியல் வல்லுறவு வழக்கு, டெக்காய்டி, இந்த மாதிரி வழக்கு தான் ரொம்ப ஹீனஸ் கிரைம்னு சுப்ரீம் கோர்ட்டும் உயர்நீதிமன்றங்களும் சொல்லிருக்குது. ஒரு கிரிமினல் கேஸ்ல அது ஒரு ஹீனஸ் கிரைம்ல செக்ஷன் 320 சிஆர்பிசி எது அலோவ் பண்ணதோ அதை மட்டும் தான் காம்பவுண்ட் பண்ணி டிராப் பண்ணலாம். அப்படி இல்லாத வழக்குல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு சட்டத்தில் இடமே இல்லை. சமரச தீர்வு என்பது ஒரு சிவில் வழக்கு, ஒரு குடும்ப வழக்கு, குடுக்கல் வாங்கல் அல்லது திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை ஆச்சு அந்த மாதிரி வழக்குகள் தான் சமரச தீர்வு போக முடியாது. பக்கா கிரிமினல் கூட்டத்தில் 320 சிஆர்பிசி இல்லாம கண்டிப்பா சமரச தீர்வு மையத்துக்கு அனுப்புறதுக்கு முடியாது. இல்ல அது நீதிபதி சொல்லியிருக்காரு, அது நீதிபதியும் சொல்லியிருக்காரு. நீதிமன்றம் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்குது. நிறைய குற்ற வழக்குகள்ல, கிரிமினல் வழக்குகள்ல, பாலியல் குற்றங்கள் வழக்குகள்ல கூட இது மாதிரியான சமரச மையங்களுக்கு போக முடியும் அவர் சொல்லியிருக்காரு. இல்ல தவறு, அது மிகவும் தவறு. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லிட்டாங்க சமரச மையம் பண்ணவே கூடாது. நீதிமன்றத்துல எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்படியும் ஜட்ஜ்மென்ட் இருக்கு, அப்படியும் ஜட்ஜ்மென்ட் இருக்கு. முடியாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் இருக்கு, அதுக்கு அடுத்த ஜட்ஜ்மென்ட் முடியும்னு சொல்லி சொல்றாங்க, அதுக்கு அடுத்த ஜட்ஜ்மென்ட் முடியாதுங்கறாங்க. அதெல்லாம் ஃபேக்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். இல்ல இதுல லேட்டஸ்டா சொன்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் பிரகாரம் அது பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. லேட்டஸ்டா சொன்ன ஜட்ஜ்மென்ட் பழைய ஜட்ஜ்மென்ட் கன்சிடர் பண்ணிச்சா நாங்க பார்க்கணும். கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது ஒரு ஜட்ஜ்மென்ட் நாங்க ரிலே பண்ணும்போது சப்போர்ட்டாவும் 4 வரும், அதுக்கு அப்போசிங்காவும் 4 வரும். 4 வரும்போது எதை நம்ம சொல்றது? லட்சுமி பேசும்போது குற்றவாளி என்ன தவறு பண்ணிருக்காரு, அதுக்கு என்ன தண்டனை மட்டும் பார்த்தா போதும், சிறந்த காம்ப்ரமைஸ்க்குலாம் போக வேண்டியது இல்ல, அப்படிங்கிற ரேட்டிங் பார்த்து போக வேண்டியது இல்ல அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்லலாம். நீதிபதியுடைய பதவி, அதாவது ஹைகோர்ட் நீதிபதி பதவி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவி அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கு சும்மா சட்டத்தை மட்டும் சட்டத்தையும் பார்க்கணும். அதற்கு மேல கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள அந்த ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இருக்கு பாருங்க, அதையும் பார்க்கணும். பொதுமக்களுடைய ஜெனரல் வெல்ஃபேரையும் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்து இப்ப ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். கீழே கன்விக்ஷன் ஆயிருக்கு அந்த நபருக்கு, மேல அப்பீல் வந்திருக்காங்க. கன்விக்ஷன் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆஸ் இட் இஸ்
இல்ல நீங்க பேசும்போது இப்ப என்ன சொன்னீங்க, நிறைய வழக்குகள்ல இப்படியும் வந்திருக்கு, தீர்ப்புகள் அப்படியும் வந்திருக்குன்னு சொல்றீங்க. உயர்நீதிமன்றங்கள் வழங்குற தீர்ப்பா இருக்கட்டும், உச்சநீதிமன்ற வழங்குற தீர்ப்பா இருக்கட்டும், கீழமை நீதிமன்றங்கள் இந்த தீர்ப்பை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு தீர்ப்புகள் வழங்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப 15 வயதுக்கு உட்பட்ட பெண்ணை திருமணம் செய்தால் போதும், ஆனா பாலியல் உறவு வைத்துக்கிட்டா அது சட்டப்படி தப்புன்னு ஒரு தீர்ப்பு. இதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, கீழமை நீதிமன்றங்கள் வந்து கடுமை காட்டணும் பாலியல் குற்றங்கள் தொடர்பாக அப்படின்னு சொல்றது. இது போன்ற மாறுபட்ட தீர்ப்புகள் அப்படிங்கிறது மக்கள் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இல்ல மக்கள் படிக்கும் பொழுது வந்து குழப்பமாக தான் தெரியும். ஆனா எங்களை போல லீகலி ட்ரெயின்டு பிரெயின் இருக்கு பாருங்க, அதை படிக்கும் பொழுது அந்தந்த ஃபேக்சுவல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, ஃபேக்சுவல் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து அனலைஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து ரிலீஃபை மாடிஃபை பண்றாங்க. நீங்க படிக்கும் பொழுது, மக்கள் படிக்கும் பொழுது என்ன சொன்னா அந்த 2 லைன் கடைசியில் இருக்கு பாருங்க, அந்த டைரக்ஷன் தான் படிப்பாங்களே தவிர எந்த ஃபேக்சுவல் பேக்ரவுண்ட்ல வந்து அந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்தாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்கு தான் தெரியாது. அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் இங்க வரது வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் படிச்சது, என் காதுல வந்தது எல்லாமே ஒரு ரேப் விக்டிம் அவங்கள்ட்ட வந்து அந்த ரேபிஸ்டோட வாழறதுக்கு தேர்வு கொடுத்திருக்காங்க. கோர்ட்டுக்கு வெளியே நீங்க சமரசமா போய் ஒரு நல்ல வாழ்வை தேடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் காதுல விழுந்திருக்கு, அதுதான் நாங்க படிச்சிருக்கோம். அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். இது அது மட்டும் இல்ல, இது கம்ப்ளீட்டா ஜெனரலைஸும் பண்ண முடியாது இல்லையா, கேஸ் டு கேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் மை பாயிண்ட் இஸ், ஒன்ஸ் இட் இஸ் கன்ஃபர்ம்ட் இட் இஸ் ரேப், ஒரு வாட்டி அது ரேப் பாலியல் பலாத்காரம் நிரூபிக்கப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் there is no question of an alternate arrangement. It is only punishment. அப்பதான் இந்த கொடுமைகளை அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைக்க முடியும். இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நான் அப்போலாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இப்போ இந்த 1 வருஷமா தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மாசமா இல்லை, இப்போ ஒரு 6 மாசமா கேட்குறாங்களே தவிர அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க, நான் எதுவுமே இன்னைக்கு செய்ய கிடையாது. யாருமே வந்து பேசவும் இல்லை. வந்து யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்பாங்கண்ணா, இந்தமாரி மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா கேட்டு சொல்லுங்கண்ணா. அவங்க வந்து இன்ன வரைக்கும் வந்து கேட்டது கிடையாது. பார்க்கறேன்னா அவங்களுக்கு எனக்கு ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக வாழுங்கிற மாரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க டைமு. அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தைக்கு செய்ய வேண்டியது சொன்னாங்க, அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷமாக நான் கிளம்பி போயிடுவேன். எந்த அட்டாச்சுமே இல்லாமல் நாங்கள் போயிட்டு அவங்க வெளியே எடுத்து வந்து நாங்கள் வீட்டுக்கு போகணும்னா அடுத்த செகண்டே என்னை வீட்டை விட்டு வெளியே போகும்பாங்க. எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரியாது. 2009 இந்த பிரச்சனை நடந்து வருகிறது. அப்போதெல்லாம் பேசியவர்கள் சமீப காலமாக பேசவில்லை, மீண்டும் இப்போ பேசுறாங்க. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களோட சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. மக்கள் பார்வையை பார்க்கலாம். நெல்லை நேயர் கார்த்திக், உங்களுடைய கருத்து. இது வந்து நான் இந்த சமுதாயத்துடைய ஒரு அவல நிலையா, பெண்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அவல நிலையை நான் பார்க்குறேன். பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் இப்போ குற்றவாளிக்கு தண்டனை வழங்கணும்னு காட்டுற மும்முரத்தை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய நல்வாழ்வுக்கு இவங்க அக்கறை காட்டுறாங்களான்றது எனக்கு ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது சமூக அவலம். ஏன்னா டாக்டர் பிரகாஷ் கேஸில் இதுக்கு முன்னாடி பல்லாண்டுகளுக்கு முன்னாடி டாக்டர் பிரகாஷ்னு ஒரு ரேப் கேஸ் ஒன்று வந்தது. அதில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய நிலைமை என்ன? சிதம்பரம் அண்ணாமலை நகர் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பத்மினின்ற பெண்ணுடைய நிலைமை என்ன? வாச்சயத்தில் கற்பழிக்கப்பட்ட பெண்களுடைய நிலைமை என்ன? சரி, நாம விளக்கம் கேட்கலாம். லட்சுமி, உங்களுக்கான கேள்வி. இந்த விஷயங்கள்ல ஈடுபடுறவங்க தண்டிக்கப்படணும்னு வலியுறுத்துற நாம பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை எப்படி பாக்குறோங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். இல்ல, பாதிக்கப்பட்ட பெண்களோட வாழ்க்கையை நிச்சயமா நம்ம அதை பத்தி கவலைப்படணும். அது வந்து அடுத்த ஸ்டேஜ். நம்ம ஒரு பிக்கர் பிக்சர் பார்க்கணும் இல்லையா? இப்போ கேஸ் டு கேஸ் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஈச் கேஸ் ஹேஸ் டு பி அப்ரோச்ட் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர். அந்த டிஸ்கிரிஷன், அந்த இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே அங்க ரோல் பிளே பண்ணுறது. பட் அதுக்கப்புறம் தான் அந்த ஒன்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட், அது ரேப், அது பாலியல் பலாத்காரம்னு அது நிரூபிக்கப்பட்டா அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டை தவிர வேற எதை பத்தியும் நம்ம யோசிக்க கூடாது. இந்த பெண்ணோட நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக நம்ம சொல்லுறோம். ஆனா அது உண்மையா? அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணி இல்ல அந்த பையனோட வாழறது வந்து அது ஒரு சொல்யூஷனா? அது ரொம்ப போலித்தனமான விஷயம் இல்லையா? அதே அவங்களும் அந்த கேள்வி எழுப்பி அந்த பொண்ணு எழுப்பியிருக்கால அந்த கேள்வி. திருச்சி நேயர் ஜெயந்தி ராணி, உங்களுடைய கருத்து. இந்த விஷயத்துல வந்து நம்ம 9 வருடங்களாக இந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றோம். அப்ப 9 வருடங்களுக்கு முன்னாடி அது வந்து குழந்தை, அந்த பெண் வந்து ஒரு குழந்தை,
ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட விஷயமாக தான் இதை நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா 9 வருஷங்கள் ஆகியும் இன்னும் அதற்கு தீர்வு கிடைக்காமயே அந்த பெண் அலைஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கும் இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்கு. அடுத்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல மீடியேஷன் அப்படிங்கிறது 2 பேரும் சம்மதித்தால் ஒழிய நீங்க மீடியேஷனுக்கு அனுப்பவே முடியாது. இதுல மீடியேஷனுக்கு வரக்கூடிய ஆள் யாரு? அந்த ரேபிஸ்ட், குற்றம் சாட்டப்பட்டவர் இல்ல குற்றவாளி நிரூபிக்கப்பட்டவர் எப்படி வருவாரு? இங்க எழுந்திருக்கிற கேள்வியே எனக்கு ஒண்ணு பெயில் தாங்க, என்னோட தண்டனையை நிறுத்தி வையுங்கள் என்பதுதான். இந்த ரெண்டுத்துக்குமே பதில் இல்லாம இவங்களோட நலனை பற்றி நான் சிந்தித்து இதற்காக நீங்க போய் மீடியேஷன்ல பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஏற்கனவே நடந்த ஒரு குற்றத்திற்கே இன்னும் பதில் கிடைக்கவில்லை. அடுத்த விஷயத்துக்கு நான் எப்படி தாவறது? ஏன்னா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கடுமையான சட்டங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது என்னன்னா இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம சமூகத்துல காலங்காலமா இருந்ததுதான். நீ கற்பழிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கங்கிறது கட்ட பஞ்சாயத்துல எல்லாரும் சொன்ன விஷயம் தான். அது அந்த மாதிரி இல்ல. அந்த பெண்ணுக்கு இது வாழ்க்கை முழுக்க மனவேதனையை தரக்கூடிய ஒரு விஷயம். பொன் அவ செத்ததுக்கு பிறகு கூட இந்த மாதிரி நமக்கு நடந்த ஒரு துன்பத்தை மறந்து விடுவாங்க விஷயம். சோ இந்த விஷயத்துக்கு முதல்ல நம்ம தீர்வு காணாமல் நம்ம எப்படி அடுத்த விஷயத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது. ஜெயந்தி விளக்கம் பெறலாம். சமரச மையம் அப்படிங்கிறதே ஒரு கட்ட பஞ்சாயத்துல ஒரு கிராமங்கள்ல சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை ஒரு நீதிமன்றம் சொல்றது அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்னு கேக்குறாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லவே இல்ல. அந்த அப்பலன்ற என்ன செய்யறாரு, இந்த மாதிரி பெயில் கேட்கும் பொழுது என்ன வேணாலும் நான் செய்யறாங்க, என்னை எப்படியாவது விடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஐயா நான்லாம் ஒன்னும் முடிவு பண்ண முடியாது, வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசிப்பாரு, பேசி ஏதாவது நீ முடிவு பண்ணா என்கிட்ட சொல்லு, அப்புறம் நான் யோசனை பண்ணிக்கிறேன் அப்படின்ற இவர் யோசனை இவருக்கு மெட்டீரியல் நீ வேணா சப்மிட் பண்ண அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாரே தவிர அந்த பரிந்துரையை கூட எப்படி எடுத்துக்க முடியும்னு கேக்குறாங்க. ஒரு அது பரிந்துரையாகவே பரிந்துரையை நீதிபதி ஏற்றுக்கலாம், அல்லது இதெல்லாம் பத்தாது நான் அக்செப்ட் பண்ண முடியாது, நோ பெயில் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. அதனால நீதிபதி எதையுமே முடிவு பண்ணவில்லை. நீ நீ ஏதோ சொல்ற, நீ பேசுற, அதை செய்யற, இதை செய்யற, நீ சொல்ற, அவங்கள போய் பேசி நீ முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு நியாயமாகவும் சரியான விஷயமாகவும் தெரிஞ்சுன்னா அப்ப நான் யோசனை பண்றேன் அப்படின்னு சொல்லி இவர் யோசனை பண்ணக்கூடியது போஸ்ட்போன் பண்ணிருக்காரு. அதானே தவிர இவர் எந்த முடிவும் பண்ணவும் இல்லை, எந்த இண்டிகேஷனும் பண்ணல. சரி, கோவை நேயர் பிரவீன்குமார், உங்களுடைய கருத்து. கோவை நேயர் பிரவீன்குமார். சார் எனக்கு ஒரு கேள்வி. லட்சுமி மேடம், சமூக ஆர்வலர் லட்சுமி மேடம் கிட்ட ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம் நீங்க. அது இப்போ மேடம் சொன்னாங்க ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தான், அதுக்கு சமரசமே கிடையாதுன்னு சொன்னாங்க. பட் அவங்களோட ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களும் ஒரு குற்றம் நடந்த ஒரு பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு சமரசம் நடத்துறாங்க. அப்ப அவங்க சொல்றது ஒண்ணா இருக்கு, அவங்க செய்யறது ஒண்ணா இருக்கு. எனக்கு அது விளக்கம் வேணும் எனக்கு. இல்ல, அவங்களுடைய அந்த நிகழ்ச்சியையும் இந்த நிகழ்ச்சியையும் நீங்க ஒப்பிட்டு பேச வேண்டியதுல அது ஒரு வேறு ஒரு தளத்துல நடத்த வேண்டிய நிகழ்ச்சி, இது வேறு ஒரு தளத்துல நடக்கிற நிகழ்ச்சி. உங்களுடைய கருத்து என்ன? இப்போ நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க சுருக்கமாக? இப்போ அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சமரசன்றது அவங்களுக்கு அவங்களோட பினான்சியல் பேக்ரவுண்ட் அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஓரளவுக்கு போறதுக்கும் அவங்களும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டா வாழ்றதுக்கு ஒரு இதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, பினான்சியல் சப்போர்ட் கிடைக்கும், சமரசத்துக்கு போயிட்டா வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கான தேவை இருக்காது, ஒரு சமரசமான முடிவுக்கு வருகிற பொழுது அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பைனான்சியல் சப்போர்ட்டுங்கிறது அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டிய நெசசிட்டி இருக்காது நீங்க சொல்லாதீங்க. நீதிபதி அதுக்கான இண்டிகேஷனை கொடுக்கல. நீ பேசு, நான் ஜாமீன் கொடுக்கிறது சம்பந்தமாக நான் அந்த விஷயங்களை வைத்து நான் முடிவு பண்றதுக்கு அது வேணா பிரயோஜனமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் வழக்கு நடக்கும். ஜாமீன்ல விட்டார் அவரு, ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணி உத்தரவு போட்டு நேரம் இல்ல அவர் சொன்னது காம்ப்ரமைஸ் போயிட்டா, காம்ப்ரமைஸ்க்கு போயிட்டா அந்த பெண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னால இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு ரேப் நடந்திருக்குன்னா அந்த பொண்ணோட டிக்னிட்டி, அந்த பொண்ணோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே அடிபட்டு இருக்கு. இது மன்னிக்க முடியாத குற்றம். இங்க எங்க காம்ப்ரமைஸ்? வேர் இஸ் a question of compromise? 6 வருஷமா அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கலங்கிறதே ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். அவங்க சொன்ன மாதிரி 6 இயர்ஸ் அவளுக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு. சரி, இந்த சமூகம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய நீங்களோ நானோ வேற யாரோ என்ன பண்ணிர முடியும்? இல்ல, இது ஹாலிஸ்டிக்கா தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நம்ம பேச முடியாது. பாதுகாப்பு இருக்கு, அந்த பெண்ணுக்கு எம்பவர்மெண்ட் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு,
அப்புறம் வந்து சட்டத்துல சில விஷயங்கள் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது, அதை ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. காவல்துறையோட சைட்ல இருந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. மக்களோட என்ன சொல்றது, லுக்கிங் அட் த வே தே லுக் அட் திங்ஸ், நம்ம பார்க்கறது அந்த பார்வை, அதுல மாற்றங்கள் தேவை. இதுக்கெல்லாம் மேல சேஃப்டி ஃபூலிஷா இருக்க கூடாது, அது ரொம்ப முக்கியம். நெல்லை நேயர் பழனி, உங்களுடைய கருத்து. நெல்லை நேயர் பழனி, இதுல இன்னைக்கு சொல்லும்போது இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்க தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேச முடியுங்க. சமூக நிர்பந்தம் தான். அந்த பொண்ணுடைய பேட்டியிலேயே தெளிவா தெரியுது, இது ஒரு சமூக நிர்பந்தம். நான் எப்படி வாழ்வது, என்னால் எப்படி வாழ முடியும் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இன்னைக்கு இது மாதிரியான கிரிமினல் வழக்குகளில் சமரச பேச்சுக்கு அனுப்புவதுங்கிறது வந்து ஒரு பிற குற்றவாளிகளுக்கு இது ஒரு முன்னுதாரணமா மாறிடாதா? சிராஜுதீன் சார் சொல்லும்போது சில விஷயங்கள் சொன்னாரு. இன்னைக்கு நாங்க சில சைட்டேஷன்ஸை வச்சுதான் நாங்க வழக்குகள் நடத்துறோம், பல வழக்குகளுக்கு அந்த சைட்டேஷன்ஸ் வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய விதங்களை இந்த வழக்கினுடைய இந்த தீர்ப்பும் கூட நாளைக்கு அது மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு சமரசத்திற்கு வரும்பொழுது அந்த பெண்ணை ஒரு நிர்பந்தப்படுத்தக்கூடிய சூழலுக்கு கூட இது தள்ளப்படலாம் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா இன்னைக்கு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இது போன்ற விஷயங்கள் இருந்ததா அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து குற்றம் செய்தவர்களுக்கு அல்லது குற்றம் செய்ததாக நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு சாதகமான தீர்ப்புன்னு இதை எடுத்துக்கவே முடியாது. இது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வே அவுட் வந்து ஓபன் பண்றாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களுக்கு இது மிகவும் சரியானது, மிகவும் பொருத்தமானது, மிகவும் சாதகமானதுன்னு முடிவு பண்ணால் அவங்க ஏத்துக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நோன்னு சொல்லிட்டு போயிடலாம், வரவே தேவையில்லை. மீடியேஷன் சென்டருக்கு வந்து நிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரி, திருச்சி நேயர் துர்கேஸ்வரி, உங்களுடைய கருத்து. திருச்சி நேயர் துர்கேஸ்வரி. இப்ப சார் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து முழுக்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து யாருமே இங்க பேசல, குற்றவாளியை எப்படி காப்பாத்தலாம் மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, குற்றவாளியை எப்படி பாத்துருக்கலாம் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. அது ஏன் பேசுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் செல்வாக்கு, பொலிட்டிக்கல், அதுவும் விடுங்க, பணம் தான். பணம் இருந்தாதான். இப்ப பொண்ணுக்கு வந்து பைனான்சியல் சப்போர்ட் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அவங்க பினான்சியல் சப்போர்ட் எதுவுமே கிடையாதுங்க. என்னங்க இருக்கு? அவ வந்து ஏழ்மையான பெண்ணு, அதை நீங்க பொருட்படுத்தி பேசணுமே ஒழிஞ்சு மற்றபடி. இப்ப சார் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த தப்புக்கு வந்து அந்த பொண்ணும் தான் உடன்பட்டு செஞ்சாங்க அப்படின்னு. தப்புக்கு உடன்பட்டு செஞ்சாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்னே ஒரு விஷயம், அந்த பொண்ணை ஏமாத்துன்ற நோக்கத்துல தானே அவன் அந்த பொண்ணை விட்டுட்டு போகும் தானே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. சரி, சுருக்கமாக சிராஜுதீன் உங்களுடைய பதில். சுருக்கமாக, ஏமாத்தணும்னு திட்டமிட்டே செய்யப்பட்ட குற்றத்திற்கு எப்படி சமரசம் தீர்வாக முடியும்? சுருக்கமாக. இல்ல, சமரசம் தீர்வே இப்ப கிடையாது. அந்த பெண் வந்து இப்ப வந்து ஓரளவு மெச்சூர் ஆயிருக்கும், அந்த பெண்ணுக்கு 4 பேர் சப்போர்ட் இருப்போம். இப்ப பேசுறவங்க அந்த மாதிரி வந்து ஒரு அதுக்கு ஏற்கனவே அவங்க பதில் சொன்னாங்க. சம்பவம் நடந்த போது இருக்கக்கூடிய வயதையும் கணக்கில் கொள்ளணும்னு பேசினாங்க. இல்ல, அது நிச்சயமாக கணக்கில் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் வந்து தற்போது வந்து ஓரளவு மெச்சூரிட்டியா இருக்கிறாங்க. மெச்சூரிட்டியா இருந்து அவங்க சொல்யூஷன் கொடுக்கும் பொழுது நீதிபதி வந்து கண்ண மூடிட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாரு. நீதிபதிகள் வந்து டெய்லி வந்து 100 கேஸ் புதுசா 100 கேஸ் பார்த்துட்டே இருக்காங்க. they are having so much experience. இவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நாங்க இந்த மாதிரி முடிவு பண்ணோம், இதுக்கான ரீசனிங் இதுதான் சொல்லி சொல்லும் பொழுது நீதிபதி வந்து இண்டிபெண்டன்டாக திங்க் பண்ணுவார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காரு, அவருடைய வியூ சொல்லுவாரு, இவங்க அக்யூஸ்டுக்கான ஆட்களும் அட்வொகேட்ஸும் வியூ சொல்லுவாங்க. அவர் இண்டிபெண்டன்டாக முடிவு பண்ணி அவருக்கு வந்து இது நியாயமானது, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மிகவும் சிறந்த தீர்வுன்னு சொல்லி அவர் வந்து முடிவு பண்ணினால் அவர் அதுக்கான ஆர்டர் பாஸ் பண்ணுவார். நீங்க ஒரு வழக்கறிஞர், சற்று முன்பாக வழக்கறிஞர் தரப்பிலிருந்து தலைமை நீதிபதிக்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நீதிமன்றம் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறது என்று. மக்கள் மீடியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.